லோகேஷே லோகேஷே பஸ்ல பாய்ஸ் பாண்டிச்சேரி ஐட்டம் ஆகுது. கோவா போறேன்னா கதை பண்ணல பாண்டிச்சேரி நம்ம எங்க போறோம்? கோவா போறோம். கோவா போறோம். ரொம்ப நேரம் டிராவல், ஃபுல்லாக வீடியோ எடுத்து போட முடியல. காஃபி சாப்பிட்டு வீட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு வீடு வந்து பஸ்லேயே இருக்கோம். கோவா ரீச் ஆகிடும். பெருசாகிடக்கூடாதுன்ட்டு ட்ராவலிங் அவ்வளோ எடுக்கல. நைட் ட்ராவல் பண்ணது எல்லாமே. ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். இங்கே தான் ரூம் போட்டுருக்கோம். இப்போ வந்து பசிக்குது, சாப்பாடு வாங்கி கொடுனா இங்கே பார்த்துக்கோங்க எங்கே கூப்பிட்டு வந்து நிறுத்திருக்கான்னு. ஒரு பிரியாணி ஒரு பீரியும் சாப்பிட்டு ரூம் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகணும். ரூம் நல்லா இருந்தது. 2 BHK வச்சு அப்பார்ட்மெண்ட் மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு 2 வீலர் ஒன்று ரெண்டுக்கு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். பீச் பேஸில் தான் நான் வெளியேங்க. டூ வீலர் மெயினாக ரெண்ட்டுக்கு எடுக்கிறப்ப சுற்றி வீடியோ எடுத்துக்கோங்க. அங்கே ஏன்னா ஸ்கேம் அதிகமாக பண்ணுவாங்க. அதனால் அடிக்கிற வெயிலில் பீச்சுக்கு போகிறது நாங்களாக தான் இருக்கோம். அப்படின்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் இருக்காங்க. ஐயோ வேணாம் ஜாகில் சரக்கு வச்சுருக்கான். போயிட்டு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணோம் வெயிலில். ஸ்பெண்ட் பண்ணி ஆக்சுவலி பாய்ஸ் போனால் என்ன பண்ணுவாங்க, சுற்றி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட்ஸ் தான். மாற்றி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு ரூம் வந்து ரெஸ்ட்டு போட்டோம். நைட்டு கிளம்பணும். திருப்பி ஒரு 10:30 இருக்கும் அப்போ கிளம்பணும். வாங்க வச்சுட்டு ரிட்டர்ன் வரதுக்கு நைட்டு ஒரு 2 ஆயிடுச்சு. பக்கத்தில் பக்கத்தோட கோவா வந்து பகலில் க்ரௌடு பார்த்துட்டு கோவாவில். நைட்டு தான் க்ரௌடு. ஃபுல் அண்ட் ஃபுல் கப்பிள்ஸு பாய்ஸு. என்ஜாய்மெண்ட்லாம் கோவாவில் பகல்லாம் கிடையாது. சும்மா மக்களை பார்க்குறது. ஷாப்ஸ் தான் ஃபுல்லாக இருக்காங்களா? மார்னிங்கோட நான் இப்போ பார்க்குறேன். போகிற வழியெல்லாம் பொறுமையாக நின்று வேடிக்கை பார்த்து பேசுகிறது லேட் ஆகிடுச்சு எங்களுக்கு. நல்லா இருந்துச்சு. ஒரு 12 years பேக் இருக்கேன். அதுக்கு இப்போதான் பண்ணது கோவாக்கு. ரீச் ஆகிட்டோம். பார்க்கிங்கில் போட்டு அதுக்கப்புறம் கிளம்பி பீச்சுக்கு. பகலில் கோவா பார்க்குறதோட நைட்டு பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. லைட்ஸு, வர க்ரௌட்ஸு. அது கூட சொல்லணும்னா நைட்டு தான் பிரம்மாண்டம். சேர்ஸு பார்க்க இதாக இருக்குதுன்னு நினச்சா அங்கே போனால் ஒரு சிட்டிங்க்கு மட்டும் 2500 கேட்குறாங்க ஒரு சேரில். சிட்டிங்
ஃபுட்டு அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம உட்காந்து செட்டிங் பண்ணுறது போங்கடான்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பீச்சில் உட்காந்துட்டோம் இருத்தரையில். நார்மலாக போனீங்கன்னா அடிக்கடி எல்லோரும் வந்து கேட்பாங்க மசாஜ் பண்ணிக்கிறீங்களா யார் இருக்குங்க யாரும் ஏமாந்துருக்கீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேம் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். எல்லாம் ஃபேமிலியோடு இது சரக்கு அடிச்சுட்டு இருந்தாங்க. மார்னிங் கோவா போகிறப்ப ஒரு சில்னஸாக இருந்தது. வெயிலில் சொல்ல நான் நார்மலாக கூலான ஒரு இதில் இருந்தோம்.